இன்றைக்கி வீடியோவில் சேரீக்கு எப்படி ஃபால்ஸு சுருக்கே இல்லாமல் பார்க்க நீட்டாக எப்படி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி சேரீ ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு இது வந்து நான் காட்டன் ஃபால்ஸ் தான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த காட்டன் ஃபால்ஸுமே கரெக்டாக 2.25 மீட்டர் இருக்கும். இப்போ இந்த ஃபால்ஸ் அப்படியே வச்சோம்னா சேலை நாளடைவில் நம்ம தண்ணியில் போட்டு துவைக்கையில் சுருங்கிடும். அதனால் இப்போ நல்லா நனைச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ சுருக்கு தான் இருக்குது. இப்போ இந்த இதை வந்து நம்ம நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு நம்ம சேரீ ஃபால்ஸ் வச்சோம்னா தான் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், சுருக்கும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அயன் பண்ணிக்குவோம் நல்லா. பெரும்பாலும் நம்ம பட்டு சேரீ இந்த மாதிரி சேரீகளுக்கெல்லாம் இப்படி ஃபால்ஸ் தைச்சா தான் நமக்கு காலில் வெடிப்பு இருந்தாலும் கொலுசு பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இழுக்காமல் சேரீக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும். இப்போ ஃபால்ஸ் நல்லா அயன் பண்ணியாச்சு. இப்போ சேரீ ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு இப்போ சேலையை பாருங்கள். இப்போ இந்த ஃபால்ஸ்லேயுமே 2 பக்கம் தச்சு தான் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சேலையிலையும் பார்த்தா இப்போ நார்மலாக பூனை சேரீ அந்த மாதிரி சேலையாக இருந்தால் ஒரு முழம் வரைக்கும் விட்டுட்டு கூட தைக்கலாம். இது வந்து ஒரு காட்டன் சேரீ உள்ள நூல் இலையெல்லாம் இருக்கிறதுனால இது 1 முழம் விட்டுட்டு தைச்சோம்னா நமக்கு கொலுசு இதெல்லாம் பிடிச்சி இழுக்கும், காலில் வெடிப்பு இருந்தாலும் இழுக்கும், நமக்கு சேலை டேமேஜ் ஆகிரும். அதனால் 1 முழம் விடாமல் அந்த முந்தி அடித்ததை ஒட்டியே இப்போ நம்ம தைச்சிக்குவோம். அதை தைச்சோம்னா தான் நமக்கு சேலையும் பார்க்க கிளியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே நல்லா தைச்சி பழகினவங்களாக இருந்தால் இந்த மாதிரி பின்னூசிலாம் குத்த வேண்டியதில்லை. இது அவங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது தெரியும். இது வந்து நம்ம இப்போ பழகிறவங்களாக இருந்தால் ஒரு முழம் அளவு விட்டு விட்டு அப்படி பின்னூசியை குண்டூசி குத்தி வச்சுக்கலாம். அப்படி கேப் விட்டு விட்டு 2 துணியுமே ஃபால்ஸையும் சரி சேரீயும் சரி இழுக்காமல் அப்படியே லூசுக்கிட்டே தைக்கணும். தச்சு வரையில் குண்டூசியை ஒவ்வொரு லெவலுக்கும் குத்திக்கலாம். அப்படி குத்தி தைச்சோம்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கும் திருகாது, பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப கீழே ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இப்படி கேப் விட்டு விட்டு ஒரு முழம் விட்டு விட்டு பின்னூசி குத்தி வச்சுருக்கேன் நான். இப்போ இது அப்படி சைடு ஓரத்தில் மடிச்சுட்டு இப்போ அப்படி நேராக அடிச்சிருவோம். தச்சு வரையிலேயே இது எப்போயுமே நமக்கு இழுக்கலாம் கூடாது. அதே அளவு எப்படி தைச்சோமோ அதே அளவுக்கு லேசாக அப்படி கையிலேயே அப்படி தேய்ச்சி விட்டு இப்படி தைச்சிக்கலாம். தச்சு வரையிலேயே இந்த குண்டூசியும் கூட எடுத்து விட்டுருங்க. பார்க்க சுருக்கே இருக்காது, நமக்கு திருகவும் செய்யாது. நம்ம குண்டூசி குத்தி தைக்கிறதுனால திருகவும் செய்யாது, பார்க்க நீட்டாக வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு எந்த சேரீயாக இருந்தாலுமே இந்த மாதிரி குண்டூசி தைச்சோம்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை கையில் எம்மிங் பண்ணியும் தைக்கலாம். அதான் முக்கு இந்த எண்டு முடியையில் இந்த அளவுக்கு திருப்பி விட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ சேரீயை பார்க்கவே எந்த சுருக்கும் இல்லாமல் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி, நமக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாகவும் தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோ தைச்சிட்டோம். ரொம்ப இந்த ஈஸியான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கா என்னன்றதையும் எங்களுக்கு சொல்லுங்கள்.